இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சஞ்சலப்படுத்துகிறதில்லை. புலம்பல் 3 33 சொல்லுது, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அதாவது தேவன் எங்களுக்கு அனுமதிக்கிற கடினமான பாதைகள், சில சஞ்சலப்படுகிறதான காரியங்களை அவர் மனப்பூர்வமாய் அனுமதிக்கிறதில்லையா. ஜோனாவில் சொல்லப்பட்டிருக்கு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷர்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேன் உண்டு. தேவன் எந்த நேரமும் எங்களுக்காக பரிதவித்து கொண்டிருக்கிறார். அதாவது அவருக்கு ஆத்மா அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுல அவர் கவனமாக இருப்பார். அப்படி ஒரு ஆத்மா வழி விலகி போகுதா இருந்தா, அல்லது ஒரு ஆத்மா அழிஞ்சு போகுதா இருந்தா, அல்லது பின்மாற்றமாய் போகுதா இருந்தா, அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக சிலவற்றை அனுமதிக்கிறார். ஆனால் அவற்றை அவர் மனப்பூர்வமாக அனுமதிக்கிறதில்லை. தேவன் சில சிற்சைகளை அனுமதிக்கிறார். தேவன் அவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்சிக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அதாவது அவர் நேசிக்கிற ஒரு நபர்களைத்தான் கடிந்து கொண்டு சிற்சிக்கவும் செய்கிறார். அதனால அவர் மனப்பூர்வமாக அந்த சிற்சைகளை செய்கிறது இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலேயும் ஒரு நபர் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து அவர்களை குறித்த அவர் வைத்த அன்பின் நிமித்தம்தான் அவர்களை சிற்சித்து மனம் திரும்புறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். சில சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். சோதிப்பதற்கான காரணம், நாங்கள் அந்த சோதனைகளில் வெற்றி பெற்று பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனங்களை சோதிக்கிறார். சோதிக்கிறதும் சரி, சில கடினமான பாதைகளும் சரி, எங்களை எதெல்லாம் சஞ்சலப்படுத்துகிறதோ அந்த காரியங்கள் எதுவுமே தேவன் மனப்பூர்வமாய் செய்கிறதில்லை. அவர் எங்களை நல்வழிப்படுத்துகிறதற்காகவும் இந்த ஆத்மா அழிஞ்சு போகக்கூடாதுன்றதற்காகவும் அவர் அவற்றையெல்லாம் அனுமதிக்கிறார். அதனால் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற விடயங்களை நாங்கள் சோதித்து அறிந்து எதற்காக என்பதை நிதானித்து உணர்ந்து தேவனை விட்டு விலகி போகாமல் இன்னும் அவருக்குள்ள பலப்படுகிறவர்களாக இருக்கணும். Have a nice day.